கோவை மாநகரம் செல்வபுரம் தெற்கு பசுமை நகரில் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தாடு தரசியம்மன் திருக்கோவில் புனித நன்னீராட்டு விழா இன்று நடைபெற்றது. அதை பற்றி நம்ம ரவிக்குமார் அண்ணன் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவில். கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு மேலாக இருந்து வரை பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும். இது இரண்டாவது முறையாக கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. 2010 முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் ஐயனார் ஆதீனம் தலைமையில் மிகவும் சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பதை இப்பொழுது கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மகா அபிஷேகமும் அலங்கார பூஜையும் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து மகா அன்னதானம் நடைபெறவுள்ளது. சரியாக 4 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் திருக்கோவில் சாமி திருவீதி உலா பவனி வர இருக்கிறது. சரியாக 5:30 மணி முதல் 8 மணி வரை கந்தவேலன் வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது என்பதை திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்த கொடி பெருமக்களுக்கும், அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும், அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். சுமார் 1000 பக்தர்களுக்கு மேலாக கலந்து கொண்டிருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு திருக்கோவிலுக்கு பொருளுதவி, நிதி உதவி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எங்களது இந்த திருக்கோவில் மேலும் சிறப்படைய அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் என்னோடு தோளோடு தோள் நின்று அனைத்து உதவிகளையும் செய்த திருக்கோவில் நிர்வாகிகளுக்கும் மற்றும் விழா கமிட்டியார்களுக்கும் அனைவருக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு 4 மணி அளவில் சிறப்பு ஊர்வலம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து கந்தவேலன் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு நன்றியோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.